ஸ்பிரிச்சுவல் அண்ட் லைஃப் பாத் சேனலுக்கு உங்களை வரவேற்பது உடுமலை ஜோதிடர் பார்த்திபன். போன வீடியோவில் 3ஆம் பாவகம் காரகத்துவங்களை பார்த்தோம். அந்த காரக அதிபதி பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த பாகவத்துக்கான காரகத்துவம் சரியாக நடக்காது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். எப்படி பாதிக்கப்பட்டிருப்பார் பாவ அதிபதினா மறைவு ஸ்தானங்களில் போயிருப்பது, பாவகிரகங்கள் சம்பந்தப்பட்டிருப்பது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது இல்லாமல் அந்த பாவ அதிபதி நீசமானால் கூட பாவகத்தினுடைய காரகத்துவம் சரியாக நடக்காது. அதனால் முதல்ல நட்சத்திரங்கள், 12 ராசிகள், நவகிரகங்கள், அவற்றின் உச்ச வீடு, நீச வீடு, இதையெல்லாம் பார்த்துட்டு பிறகு 4ஆம் பாவகம் காரகத்துவத்திற்கு போகலாம். ஏன்னா நான் இப்போ பாவக காரகத்துவத்தோட பலனும் சேர்ந்து சொல்கிறதால நீங்கள் இந்த அடிப்படையை கொஞ்சம் நல்ல மனசில் வாங்கிட்டீங்கன்னா பிறகு பாவக காரகத்துவம் தெரியும். பிறகு அது எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் கொடுக்காதுங்கிறதையும் நீங்கள் தீர்மானிக்க முடியும். அதற்காகத்தான். சரியா? இப்போது 27 நட்சத்திரங்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இப்போ 27 நட்சத்திரங்களையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அடுத்தது 12 ராசிகள். அது முதலே சொல்லியிருக்கிறேன், மீண்டும் ஒரு தடவை சொல்லிக்கலாம். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இந்த 12 ராசிகளையும் மனசில் வச்சுக்கலாம். நவ கிரகங்களை சொல்லிடலாம். நவகிரகங்கள் யார்? சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், குரு, சனி, ராகு, கேது. நல்லது. இந்த நவகிரகங்களை சுபர் யார், அசுபர் யார் அதையும் சொல்லிடலாம். சூரியன் அரை சுபர், சந்திரன் வளர்பிறை சந்திரன் சுபர், தேய்பிறை சந்திரன் பாவர், செவ்வாய் பாவர், பாவகிரகங்களோடு சேராத புதன் சுபர், சுக்கிரன் சுபர், குரு சுபர், சனி பாவர், ராகு கேதுக்களுக்கு நிழல் கிரகங்கள், அவை பாவகிரகங்கள் தான். நல்லது. இப்போது 12 வீடுகளில் எந்தெந்த கிரகங்கள் ஆட்சி கிரகங்களாக வருது, உச்சம் நீசம் பெறுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். மேஷம், சூரியன் மேஷத்தில் உச்சமாகிறார். உச்சம் அப்படின்னா முழு பலத்தோடு இருப்பது. ஒரு கிரகம் ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் இருக்குது அப்படின்னா அதை உச்சபலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சூரியன் மேஷ ராசியில் உச்சபலம் பெறுகிறார். சந்திரன் சமம், செவ்வாய் ஆட்சி, மேசராசிக்கு ஆட்சி கிரகம் செவ்வாய். புதன் சமம், குரு நட்பு, சுக்கிரன் சமம், சனி நீசம். சனி இந்த இடத்துல நீசமாகிறார். நீசம் அப்படின்னா பலம் அற்று போவதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு கிரகம் உச்சமாகிறார்னா முழு பலத்தோடு இருக்கார்னு அர்த்தம். நீசம் ஆகிறார்னா சுத்தமாக பலம் இழந்து விட்டார்னு அர்த்தம். அப்போ மேசராசியில் சூரியன் உச்சமாகிறார், சனி நீசமாகிறார். இதை கவனம் வச்சுக்கணும். ராகு பகை, கேது பகை. இது மேசராசிக்கு. அடுத்தது ரிஷபம், சூரியன் பகை, சந்திரன் உச்சம், செவ்வாய் சமம், புதன் நட்பு, குரு பகை, சுக்கிரன் ஆட்சி, சனி நட்பு, ராகு நீசம், கேது நீசம். அடுத்தது மிதுன ராசி, சூரியன் சமம், சந்திரன் நட்பு, செவ்வாய் பகை, புதன் ஆட்சி, குரு பகை, சுக்கிரன் நட்பு, சனி நட்பு, ராகு நட்பு, கேது நட்பு.
இப்போ ஒவ்வொரு ராசி சொல்லும்போது நான் ஆட்சி கிரகம் சொல்கிறேன். இந்த ஆட்சி கிரகம் தான் அந்த ராசிக்கு உண்டான அதிபதி ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ மிதுன ராசிக்கு நான் புதன் ஆட்சின்னு சொல்லியிருக்கேன். அப்போ மிதுன ராசிக்கு ராசி அதிபதி புதன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சப்போஸ் மிதுனம் ஒருத்தர் லக்னமாக வருது அப்படின்னா லக்னாதிபதி யார் அப்படின்னு பார்த்தா புதன் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது கடகராசி. சூரியன் சமம், சந்திரன் ஆட்சி, செவ்வாய் நீசம், புதன் பகை, குரு உச்சம், சுக்கிரன் பகை, சனி பகை, ராகு பகை, கேது பகை. அடுத்தது சிம்மராசி. சூரியன் ஆட்சி, சந்திரன் நட்பு, செவ்வாய் நட்பு, புதன் நட்பு, குரு நட்பு, சுக்கிரன் பகை, சனி பகை, ராகு பகை, கேது நீசம். அடுத்தது கன்னிராசி. சூரியன் சமம், சந்திரன் நட்பு, செவ்வாய் பகை, புதன் உச்சம், குரு நட்பு, சுக்கிரன் நீசம், சனி நட்பு, ராகு நட்பு, கேது நட்பு. அதுக்கடுத்தது துளாராசி. சூரியன் நீசம், சந்திரன் சமம், செவ்வாய் சமம், புதன் நட்பு, குரு பகை, சுக்கிரன் ஆட்சி, சனி உச்சம், ராகு நட்பு, கேது நட்பு. அடுத்தது விருச்சிகம். சூரியன் நட்பு, சந்திரன் நீசம், செவ்வாய் ஆட்சி, புதன் சமம், குரு நட்பு, சுக்கிரன் சமம், சனி பகை, ராகு உச்சம், கேது சமம். அடுத்தது தனுசு ராசி. சூரியன் நட்பு, சந்திரன் சமம், செவ்வாய் நட்பு, புதன் சமம், குரு ஆட்சி, சுக்கிரன் நட்பு, சனி சமம், ராகு நட்பு, கேது நட்பு. அடுத்தது மகர ராசி. சூரியன் பகை, சந்திரன் சமம், செவ்வாய் உச்சம், புதன் சமம், குரு நீசம், சுக்கிரன் நட்பு, சனி ஆட்சி, ராகு நட்பு, கேது நட்பு. அடுத்தது கும்பராசி. சூரியன் பகை, சந்திரன் சமம், செவ்வாய் சமம், புதன் சமம், குரு சமம், சுக்கிரன் நட்பு, சனி ஆட்சி, ராகு சமம், கேது உச்சம். அடுத்தது மீனராசி. சூரியன் நட்பு, சந்திரன் சமம், செவ்வாய் நட்பு, புதன் நீசம், குரு ஆட்சி, சுக்கிரன் உச்சம், சனி சமம், ராகு நட்பு, கேது நட்பு. இப்போ 27 நட்சத்திரங்களை பார்த்துருக்குறோம், 12 ராசிகள் பார்த்துருக்குறோம், 12 ராசி அதிபதிகள் பார்த்துருக்குறோம். எந்த கிரகம் எந்த ராசியில் உச்சம் பெறுது, எந்த ராசியில் நீசம் பெறுது, இதையும் பார்த்துருக்குறோம். இதெல்லாம் முக்கியமாக நீங்கள் அடிப்படை ரொம்ப கவனம் வச்சுக்கணும். ஏன்னா நாளைக்கு பலன் சொல்லும்போது இது 3 சம்மந்தப்பட்டே தான் வரும். உதாரணத்துக்கு இப்போ மகர ராசியில் பிறந்திருக்கான்னு வச்சுக்கோ. ராசி அதிபதி யார்? சனி. சரி, அவர் ஜென்ம நட்சத்திரம் என்னன்னு பார்ப்பாங்க. அவர் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோ. ஸோ உத்திராட நட்சத்திரம் சூரியனுக்குடைய நட்சத்திரம், அது தெரிஞ்சிருக்கணும். நட்சத்திரம் அதுக்காக தெரிஞ்சிருக்கணும். அதோடு இல்லாமல் இப்போது எந்தெந்த நட்சத்திரங்கள் எந்தெந்த கிரகத்திற்கு சார்ந்து வருது அப்படிங்கிறதையும் பார்த்துள்ளோம். இப்போ கேதுவுக்கு அஸ்வினி, மகம், மூலம். இவர் திசை நடத்துறது 7 வருஷம். அடுத்தது சுக்கிரனுக்கு பரணி, பூரம், பூராடம், இந்த 3 நட்சத்திரங்கள் வரும். திசை நடத்துறது 20 வருஷம். அடுத்தது சூரியன் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், திசை நடத்துவது 6 வருடம். சந்திரன் ரோஹிணி, அஸ்தம், திருவோணம், திசை நடத்துவது 10 வருஷம். செவ்வாய்க்கு மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம், திசை நடத்துவது 7 வருஷம். ராகுவுக்கு திருவாதிரை, சுவாதி, சதயம், திசை நடத்துவது 18 வருடம். குருவுக்கு புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, திசை நடத்துவது 16 வருடம். சனிக்கு பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, திசை நடத்துவது 19 வருடம். புதனுக்கு ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரங்கள் வரும். 17 வருடங்கள் திசை நடத்துவார். இதெல்லாம் அடிப்படையாக நாம் கண்டிப்பாக இதில் மனதில் வைத்துக்கொள்ள வேணும். இது இருந்தால்தான்
ஒரு பாவகத்தை வந்து பலன் சொல்ல மிகவும் உதவியாக இருக்கும். இப்போது மகர ராசியை எடுத்துக்கிறேன். ஒருத்தர் மகர லக்னத்தில் பிறக்கிறார், லக்னாதிபதி சனியாக வர்றார், உத்திராட நட்சத்திரத்தில் பிறக்கிறார். உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரம், அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நட்சத்திரங்கள் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து அந்த சனி எந்த நட்சத்திர காலில் நிற்கிறார் அப்படிங்கிறதும் ஜாதக நோட்டில் எழுதுவாங்க, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ சனி வந்து உங்களுக்கு பூராட நட்சத்திரம் நிற்கிறார் அப்படின்னா, பூராடம் யாருடைய நட்சத்திரம்? சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்போ சுக்கிரனுடைய நட்சத்திர காலில் சனி நிற்கிறார் அப்படிங்க தெரிஞ்சுக்கணும். இதற்காகத்தான் இவ்வளோ விஷயங்கள் சொல்லப்படுறது. இப்போது 4ஆம் பாவகம் அதனுடைய காரகத்துவத்தை இப்போ பார்த்துடலாம். 4ஆம் பாவகம் தாயை குறிக்குது. வண்டு, வீடு, வாகனம், வண்டி, வீடு, வாகனங்கள் எப்படி அமையும் அப்படிங்கிறத குறிக்கிறது. கல்வி திறமை, அதுவும் 4ஆம் பாவத்தை குறிக்கிறது.